ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் ஆச்சி பேசுகிறேன். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் பேலூர் சென்னகேசவ பெருமாள் கோயிலை பற்றி காணலாம் வாங்க. விஜயநாராயணர் கோயில் என முன்னர் அழைக்கப்பட்ட சென்னகேசவர் கோயில் ஹொய்சால பேரரசின் தலைநகரமாக விளங்கிய பேலூரில் யாகாச்சி ஆற்றங்கரையில் அமைந்துள்ளது. சென்னகேசவர் என்பது அழகிய கேசவர் என பொருள்படும். பேலூர் சென்னகேசவ பெருமாள் கோயில் ஹொய்சாலர்களின் புகழ்பெற்ற சிற்பக்கலை, தூண்களின் வியக்கத்தக்க வேலைப்பாடுகள் மற்றும் மோகினி அவதார சிலைக்கு மிகவும் பெயர் பெற்றது. கிபி 1117 ஹொய்சால அரசர் விஷ்ணுவர்த்தனால் இக்கோயில் தொடங்கப்பட்டது. 3 தலைமுறைகளாக 103 ஆண்டுகள் இதன் பணிகள் நடைபெற்றன. இங்குள்ள மூலவர் சென்னகேசவர் விஜயநாராயண சுவாமி என்றும் அழைக்கப்படுகிறார். கருவறையில் பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவியுடன் காட்சியளிக்கிறார். கோயிலின் பிரதான திருமேனிக்கு அருகில் உள்ள சுமார் 15 அடி உயரமுள்ள மோகினி அவதார சிலை மற்றும் நர்த்தகி சிற்பங்கள் மிகுந்த கலைநயம் கொண்டவை. இங்குள்ள தூண்களில் உள்ள நுணுக்கமான வேலைப்பாடுகளும் சுவர்களில் உள்ள 650க்கும் மேற்பட்ட வெவ்வேறு விதமான யானை சிற்பங்களும் எந்தவித ஒற்றுமையுமின்றி தனித்துவமாக செதுக்கப்பட்டுள்ளன. கோயிலின் வெளியே உள்ள 42 அடி உயரமான ஒற்றை கல் தூண் எந்தவித அடிப்பகுதி ஆதரவும் இன்றி தன் சொந்த எடையில் நிலைத்து நிற்கும் அதிசய தூணாக விளங்குகிறது. கோயிலின் வெளிப்புறச் சுவர்கள் மற்றும் தூண்களை அலங்கரிக்கும் மதனிகைகள் எனப்படும் நடன மங்கையர் சிலைகள் இக்கோயிலின் உச்சக்கட்ட கலைநயம் ஆகும். இக்கோயிலின் மிக பிரபலமான சிற்பம் கண்ணாடி பார்க்கும் மங்கை. தன் அழகை கண்ணாடியில் ரசிக்கும் இப்பெண்ணின் சிற்பத்திற்கு மாதிரியாக இருந்தவர் விஷ்ணுவர்த்தன மன்னரின் மனைவியும் நாட்டிய பேரொழியுமான சாந்தலா தேவி என்று கூறப்படுகிறது. ஒரு சிற்பத்தின் கையில் இருக்கும் சிறிய நகங்கள், உடற்பாகங்கள், அணிந்திருக்கும் ஆபரணங்கள், கழற்றி மாட்டக்கூடிய வளையல்கள் வரை மற்றும் ஆபரணங்களின் இடுக்கில் இருக்கும் துவாரங்கள் கூட மிக துல்லியமாக செதுக்கப்பட்டுள்ளன. உட்பிரகாரத்தில் உள்ள நரசிம்ம தூண் பழங்காலத்தில் அதன் அச்சில் சுழலும் வண்ணம் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. இதன் மீது செதுக்கப்பட்டுள்ள ஆயிரக்கணக்கான மிகச்சிறிய சிற்பங்களை வெறும் கண்களால் முழுமையாக காண்பது கடினம். ஹொய்சால சிற்பிகள் எளிதில் செதுக்கக்கூடிய, காற்றில் வெளிப்பட்டு இறுகும் தன்மை கொண்ட மென்மையான மாவுக்கற்களை பயன்படுத்தி இந்த அற்புதங்களை வடித்துள்ளனர். பிரதான கோயில் ஒரு உயரமான நட்சத்திர வடிவ மேடையின் மீது கட்டப்பட்டுள்ளது. இதன் சுவர்களில் இராமாயணம், மகாபாரதம் மற்றும் புராண கதைகள் வரிசை வாரியாக செதுக்கப்பட்டுள்ளன. கோயிலின் நுழைவாயில்களில் ஹொய்சால மன்னர்களின் சின்னமான சலா என்ற வீரன் புலியை கொல்லும் சிற்பம் வடிக்கப்பட்டுள்ளது. பிரதான சென்னகேஸ்வரர் கோயிலை சுற்றி பல உபசந்நிதிகள் உள்ளன. சாந்தலா தேவியால் கட்டப்பட்ட விஷ்ணுவின் அழகிய சந்நிதி கப்பே சென்னிகராயா கோயில். சௌமியநாயகி மற்றும் ரெங்கநாயகி சந்நிதிகளும் லக்ஷ்மி தேவியின் வடிவங்களாக வழிபடப்படும் தனித்தனி தாயார் சந்நிதிகள். 12 ஆழ்வார்களில் ஒரே பெண் ஆழ்வாரான ஆண்டாளின் நினைவாக கட்டப்பட்டு சுவர்களில் 31 முக்கிய தெய்வங்களின் உருவங்களுடன் திகழும் சந்நிதி ஆண்டாள் சந்நிதி. இது ஒரு வைணவ கோயிலாக இருந்தாலும் இதன் சுவர்களில் சிவன், பார்வதி, துர்க்கை, கணேசர் போன்ற சைவ மத சாக்த தெய்வங்களின் வடிவங்களும் சமண சமய ஜைனர்கள் மற்றும் புத்தரின் உருவங்களும் செதுக்கப்பட்டு அன்றைய காலத்தின் சமய நல்லிணக்கத்தை பறைசாற்றுகின்றன. 2023 இக்கோயில் யுனெஸ்கோ உலக பாரம்பரிய களமாக அறிவிக்கப்பட்டது. பெருமாளின் 10 அவதாரங்களான மத்ஸ்யம், கூர்மம், வராகம், நரசிம்மம், புத்தர், ராமர், வாமனம், பரசுராம், பலராம், கல்கி அவதாரங்களை பற்றி அறிவோம். இவை அனைத்தையும் காட்டிலும் பக்தர்களின் மனத்தில் தனி இடம்பெற்ற அவதாரம் மோகினி அவதாரம். அழகின் வடிவமாகவும் மாயையின் உருவாகவும் தர்மத்தை நிலைநாட்டிய தெய்வீக சக்தியாக விளங்கிய இந்த மோகினி அவதாரத்தில் மகாவிஷ்ணு காட்சி தரும் தலம் இந்தியாவில் கர்நாடக மாநிலத்தில் பேலூரில் அமைந்துள்ள இந்த சென்னகேசவ பெருமாள் கோயில் ஆகும். கோயிலுக்குள் நுழைந்தவுடன் கண்களை கவர்வது அற்புதமான இக்கோவிலின் கட்டிடக்கலை. ஒவ்வொரு கல்லும் உயிர் பெற்றது போல் தோன்றும். ஒவ்வொரு சிற்பமும் ஒரு புராண கதையை சொல்லும்.
ஹொய்சால மன்னர்களின் கலைச்செல்வமாக விளங்கும் இந்த ஆலயம் பல நூற்றாண்டுகள் கழிந்தும் தன் அழகை இழக்காமல் நிற்கிறது. கோவிலின் மேற்கூரையில் செதுக்கப்பட்ட நுணுக்கமான வேலைப்பாடுகள், கல்லில் வடிக்கப்பட்ட நடன மங்கைகள், தேவர்கள், யாழிகள், புராண காட்சிகளை பார்த்தால் மனிதர்களால் இதை உருவாக்க முடியுமா என்ற வியப்பையே ஏற்படுத்துகிறது. ஒரு காலத்தில் பஸ்மாசுரன் என்ற அரக்கன் கடுமையாக தவம் செய்து சிவபெருமானிடம் வரம் பெற்றான். தான் தன் கையை யார் தலையில் வைத்தாலும் அவர்கள் உடனே சாம்பலாக வேண்டும் என்று வேண்ட சிவபெருமானும் அந்த வரத்தை வழங்கினார். நன்றியை மறந்த அசுரன் வரத்தை ஜோதிக்க எண்ணி சிவபெருமானின் தலையிலேயே கை வைக்க முற்பட்டான். அப்போது மகாவிஷ்ணு ஒரு அற்புத திருவிளையாடல் செய்தார். அதுவே உலகமே மயங்கும் மோகினி அவதாரம் எடுத்தார். அவளை பார்த்த பஸ்மாசுரன் அவள் அழகில் மயங்கினான். அவள் சொல்வதையெல்லாம் கேட்டான். அவள் நடனமாட அழைத்தாள். அவளின் ஒவ்வொரு அசைவையும் பின்பற்றினான். சிறிது நேரத்தில் மோகினி தன் தலையில் கை வைத்தாள். யோசிக்காமல் பஸ்மாசுரனும் அதையே செய்தான். அடுத்த கணமே சாம்பலானான். இந்த நிகழ்வை நினைவு கூறும் வகையில் பேலூர் சென்னகேசவ பெருமாள் மோகினி அவதாரத்தில் காட்சி தருகிறார். Different pillar, different sound can be there. You saw Hampi temple? No. So temple can be divided into two portions. Again we enter the human things. This one godly thing. Paramatma, that one Jiva. Yes, yes. You stand here, sir, four of us. Playing what? String. Sound ಬರುತ್ತೆ ಅಂತ ಆ ಸ್ಟ್ರಿಂಗ್ ನ ಹೊಡೆದಾಕಿ ಅದನ್ನು ಟೆಸ್ಟ್ ಮಾಡಿದ್ದಾರೆ. Sorry. Please stand. It was flexible. The string was flexible. Made up of stone. ಇನ್ನು ಅಲ್ಲೋಗಿ. Approximately 46 feet depth to collect the seepage. One more wonder pillar, sir. Please come. தசாவதார காட்சிகள் நரசிம்மர், மகிஷாசுரமர்த்தினி, லட்சுமி, சரஸ்வதி ஒவ்வொருவரும் சுவரில் காணப்படுகிறார்கள். கல்லில் உள்ள உயிரோட்டம் அந்த கால சிற்பிகளின் திறமையை வெளிப்படுத்துகிறது. ஈர்ப்பு தூண் அல்லது விளக்கு கம்பம். நட்சத்திர வடிவ மேடையில் 42 மீட்டர் உயரமுள்ள பிரம்மாண்டமான தூண் அமைந்துள்ளது. இந்த தூணின் அதிசயம் என்னவென்றால் அஸ்திவாரம் இல்லாமல் நிற்கிறது. சொந்த எடையில் நிற்பதால் இது ஈர்ப்பு தூண் என்று கூறப்படுகிறது. நுழைவாயிலுக்கு அருகிலும் கோவிலை சுற்றிலும் பல சிறிய சந்நிதிகள் உள்ளன. அவை ஒவ்வொன்றும் சிறிய கோயில் போன்று காட்சி தருகின்றன. ஹொய் என்றால் சிங்கம். சாலா என்பது இந்த வம்சத்து மூதாதையரை குறிக்கிறது. இது ராட்சியத்தின் லட்சணமாகும். சுவர்களில் பல நடனமாடும் மதனிகா நடன மங்கைகளை காணலாம். இந்த மங்கைகள் இசைக்கருவிகளோடு காணப்படுகிறார்கள். 40க்கும் மேற்பட்ட இதுபோன்ற சிற்பங்கள் உள்ளன. கோவிலுக்குள் உள்ள எண்ணற்ற தூண்கள் உலோகத்தால் செய்யப்பட்டவை போன்று பளபளக்கின்றன. இந்த கோயில் சோப்புக்கல் கொண்டு கட்டப்பட்டதாகும். மோகினி சிலை நுணுக்கமான வேலைப்பாடுகளுடன் சோப்புக்கல்லின் பளபளப்பும் சுற்றியுள்ள அகல் விளக்கின் ஒளியும் மிக அற்புதமாக உள்ளன.
சென்னகேசவ பெருமாள் கோயிலின் கோபுர கலசத்தை தரிசித்தாலே சாப விமோசனம் கிடைக்கும் என்று நம்புகிறார்கள். இந்த வீடியோவின் மூலம் சென்னகேசவ பெருமாள் கோயில் கோபுர கலசத்தையும் கோவிலையும் தரிசித்த பக்தர்கள் அனைவருக்கும் சென்னகேசவ பெருமாளின் திருவருள் பரிபூரணமாக கிடைக்கட்டும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மட்டும் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து ஒரு புது வீடியோவில் உங்களையெல்லாம் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.